எல்லாருக்கும் வணக்கம். மகாராஜா பில்டர்ஸ்லேருந்து இன்ஜினியர் ராஜபிரதா பேசுகிறேன். இப்போ நம்ம எந்த வீடு பார்க்க போகிறோம்னா, சிவகங்கையில் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ஒரு வீடு 5 BHK வீடு பண்ணியிருக்கோம். ப்ரீமியமாக இன்டீரியரோட ஜக்கூசி வச்சு மாடுலர் கிச்சன் ப்ரீமியமான ஃபிட்டிங்ஸ் போட்டு இந்த வீடு பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம வாஸ்துபடி ஸ்டெப்ஸ் கொடுத்து கிரானைட் ஃப்ளோரிங் போட்டு அதில் ஒரு சிட் அவுட் பிளான் பண்ணி ஒரு இனோவா கார் ஒரு எஸ்யூவி கார் நிப்பாட்டுற அளவுக்கு அழகான பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். கார் நிப்பாட்டி அங்கே 2 வீலர் நிப்பாட்டுற அளவுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கும். அடுத்து அப்படியே உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எஸ்எஸ் கேட்டுக்கும் நம்ம மஸ்கிட்டோ நெட்டு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த எஸ்எஸ் கேட்டை தாண்டி உள்ளே வந்தோம்னா அழகான ஒரு வரண்டா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த வரண்டா ஸ்பேஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கீழேயே சூரேக் கொடுத்து அந்த சூரேக் மேலே குஷன் டைப் கொடுத்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து அழகாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மெயின் டோரில் என்ன ஸ்பெஷல்னால், இது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ஆர்கிடெக்சரல் லுக்கில் சிம்பிளாக என்ன டிசைன்ஸுமே இருக்காது. ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிசைன் பண்ணி ஒரு வெளியேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டோரை திறந்து நம்ம உள்ளே போனோம்னா இதுதான் இந்த வீட்டோட ஹால். ஹைலைட்டான ஏரியா 21/16 இந்த ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா. இதில் ஹாலில் என்னென்ன நம்ம ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம்னா, ஹால்லேயே நம்ம ஃபால் சீலிங் போட்டு சான்லியர் கொடுத்துருக்கோம். ஹால்லேயே நம்ம ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். டிவி யூனிட் இருக்குது. ஹால்லேருந்து நம்ம டைனிங் ஹால் இங்கேருந்து ப்ரொவிஷன் போட்டுக்கலாம். நம்ம டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5x2.25 சைஸில் நம்ம கிளாஸி ஃபினிஷிங்கில் இங்கே சைஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஹால் ஏரியாவுக்கு மட்டும். ஹாலில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஹியூஜான ஒரு டிவி யூனிட். இதில் வந்து டார்க் கலர் பேஸ் பண்ணி WPVC பேனல் கொடுத்து ஒரு கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஹால்லே நம்ம அழகாக ஃபால் சீலிங் டிசைன்லாம் கொடுத்துருக்கோம். அதில் சேன்லைட் டிசைனு ஃபேன் ப்ரொவிஷன்லாம் எங்கெங்கே வேணும்னு பார்த்துருக்கோம். இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம வுட்டன் டீமுங்கிறது தான் இந்த வீட்டோட ஃபால் சீலிங் டிசைன். இந்த வுட்டன் டீமில் இங்கே வந்து எக்ஸாகன் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி இந்த சேன்லைருக்குலாம் ஒரு டைப் டிசைன் பண்ணி எக்ஸாகனாக ஜிப்சமில் நம்ம பண்ணி இந்த ஃபால் சீலிங் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஹாலிலேருந்து அப்படியே நம்ம போனோம்னா டைனிங் ஹால் ஸ்பேஸ் இருக்குது. வாங்க டைனிங் ஹால் ஸ்பேஸ் அப்படியே பார்க்கலாம். டைனிங் ஹால் ஸ்பேஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, டைனிங் ஹால்லேருந்து கிச்சனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்லேருந்து அழகாக ஃபுட்டை வந்து டைனிங் ஹாலுக்கு நம்ம அவங்க கொடுத்துடலாம். அதுபோக டைனிங் ஹாலில் ஒரு இங்கேயும் WPVC பேனல் கொடுத்து மிரர் கொடுத்து ஒரு டேபிள் டாப் சிங்க் பிராண்டட் ஹிண்ட்வேரில் போட்டு ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு அழகான டேபிள் டாப் சிங்க் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்து டைனிங் ஹால் வந்து ஒரு 8 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி இந்த இடத்த வந்து டைனிங் ஹாலில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கிராசரி யூனிட் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்கே ஒரு 8 பேர் நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த டைனிங் ஹால் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கேயே டைனிங் ஹாலே நம்ம ஒரு பிளேட்ஸு அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் நம்ம இந்த டைனிங் ஹாலே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அது ஒரு வுட்டன் டீமில் நீட்டாக ஒரு ராயல் லுக் கொடுக்குற மாதிரி நம்ம இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் இருக்கும். இந்த வீட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விண்டோலலாம் அழகாக நம்ம பேனலிங் பண்ணியிருப்போம். அந்த பேனலிங் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிடுவோம். இது வந்து வுட்டன் ஃப்ரேம் வேங்கை மரத்தில் நம்ம வந்து ஜன்னல் நம்ம போட்டிருக்கோம். ஜன்னல் போட்டு அழகாக ஒரு ப்ளைவுட்டில் அழகாக ஒரு வுட்டன் ஃப்ரேம் கொடுத்து ஸ்க்ரீனுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து அதில் மஸ்கிட்டோ நெட்டு வைக்கிற மாதிரி உள்ள ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரு ராயல் லுக்காக இருக்கும். நார்மலாக ஒரு வீட்டில் இருக்கிறதோட இங்கே ஸ்க்ரீன் போட்டு யூஸ் பண்ணுறப்ப இந்த விண்டோ வந்து ராயலாக இருக்கும். நீங்கள் ஹாலில் இருந்து ஒரு பாத்வே போய் அங்கே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிச்சனும் இருக்குது. ஹாலில் இருந்தே நம்ம டைனிங் ஹால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஹால் என்ட்ரன்ஸுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த கிட்ஸ் ரூம் வந்து ஒரு அழகாக சின்னதாக ஒரு அதுக்கு கிட்ஸுக்கு தேவை மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹாலில் இருந்து இந்த பாத்வே பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹாலுக்கும் கிச்சனுக்கும் போகிற பாத்வே. இந்த பாத்வே நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம்னா, அழகான ஒரு கோல்டன் ஃபினிஷில் மைக்கா ஃபினிஷிங் கொடுத்து ஐனிங் டேபிள் கொடுத்து அந்த ஐனிங் டேபிளில் எல்லாமே புஷ் மேக்னெட் டைப் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டி கிளாத்ஸ்லாம் இப்படி ஓப்பன் பண்ணி இதிலே நம்ம போட்டுடலாம். டேட்டி கிளாத்ஸ்லாம் நீங்கள் மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அழகாக இங்கேயுமே வந்து நம்ம விண்டோக்கு எப்படி பண்ணோமோ டோருக்கும் அது மாதிரி பேனலிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வுட்டன் ஃப்ரேம் வந்து வேங்கை. இது வந்து பிளைவுட் டோரில் அழகாக கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். இது அழகான ஒரு ஜைஜாண்டிக்காக ஒரு என்ட்ரன்ஸை நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம், ஸ்லைடிங் பண்ணி உட்காந்துக்கலாம். ஒரு அழகான ட்ரவுஸு, 2 மிரர் ஏரியா, ஒரு கர்வ் டைப்பில் மிரர் ஏரியா கொடுத்து உள்ளேயும் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாலேயும் மிரர் இருக்குது, இங்கேயுமே மிரர் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஏரியாஸ்லாம் இருக்குது. ஒரு கரெக்டாக காம்பேக்டான இடத்துல கரெக்டாக நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமில் ஒன்று என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 21x12 இந்த பெட்ரூமோட சைஸு. அதில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்துட்டோம். அழகாக ஒரு டிவி யூனிட்டும் அழகாக கலர்ஸ்க்கு பிளான் பண்ணிவிட்டு UPVC பேனல் கொடுத்தாச்சு. அழகான ஒரு காட்டு. இந்த காட்டு வந்து கிங் சைஸோடு பெருசு.
8 அடிக்கு 6 அடி பெரிய சைஸாக கஸ்டமர் கேட்டாங்க, அது மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த காட்லேயே குஷன் வந்துடும். அழகாக இங்கே வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங்கில் இந்த பெட்ரூமில் மட்டும் அக்ரிலிக் ஃபினிஷிங்கில் நம்ம வார்ட்ரூப் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி நம்ம அந்த ஏரியா ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே லாக்கர்ஸ் வேணுங்கிற இடத்துக்கு லாக்கர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து அவங்க பர்தா அந்த மாதிரி தொங்க போடுறதுக்கு கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வார்ட்ரூப்புமே நம்ம வந்து எப்படி அவங்க கஸ்டமர் நீட் கேட்டாங்களோ ஒரு ஹியூஜான வார்ட்ரூப். மேலே லாஃப்ட் இருக்குது, ஃபால் சீலிங்கு நீட்டாக நம்ம இந்த ரூமுக்கு பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் என்ன ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அழகாக வந்து ஒரு வுட்டன் ஃபால் சீலிங் ஜிப்சம் யூஸ் பண்ணி க்யூபாக நம்ம கட் பண்ணி அதில் அழகாக லைட்டிங் பண்ணி நம்ம இந்த ஃபால் சீலிங்கை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம ஒரு யூனிக்காக யோசிச்சு அந்த டிசைனை பண்ணியிருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு லாக்கர் ஏரியா இதுதான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரூமில் இருந்து அப்படியே நமக்கு ஒரு மாஸ்டர் டாய்லெட் இங்கே இருக்குது. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x5. அதில் அழகாக ஒரு 1 பீஸ் கிளாசட் கொடுத்துருக்கோம். டேபிள் டாப்பில் அழகாக ஹிண்ட்வேரில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு டேபிள் டாப் சிங்க் கொடுத்து ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம டைவர்ட்டரில் வந்து ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம். இந்த டைவர்ட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக திறந்தோம்னா தண்ணி வரும். இதில் வந்து டைவர்ட்டர் என்ன ஸ்பெஷல்னால் இப்போ நம்ம இப்படி அமுக்கணும்னா ஷவர் வந்துடும். வேணும்னா இப்போ க்ளோஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இதில் நம்ம ஹேண்ட் ஷவருமே நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில். இதுதான் அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஹீட்ரு ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் உள்ள கிச்சன் பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம என்ட்ரன்ஸ் ஆனோடனே இங்கே வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இங்கே கஸ்டமர் வந்து அழகாக ஒரு டியூவல் டோர் ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜு வந்து நம்ம எல்ஜியில் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் சென்சார் டைப் அதெல்லாம் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜில். இந்த கிச்சனோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் கிச்சன் தான். இந்த ஐலாண்ட் கிச்சனை சென்டராக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சுற்றி ஒரு கிரே டீமில் வந்து வுட்டன் டீமில் இந்த கிச்சனை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் நிறையா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் மாடுலராக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஃப்ரிட்ஜு சொன்னேன். ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் இந்த ரூம் கிச்சனில் பார்த்தீங்கன்னா மாப்லாம் நம்ம ஈஸியாக தொங்க வச்சுக்கிற மாதிரி ஹைட் பண்ணி தொங்க வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது டால் யூனிட்னு சொல்லுவாங்க, பேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எல்லா ஒரு கிராசரி ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இந்த இடத்துலேயே வச்சுக்கலாம். இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு ப்ரைவேசி டைமில் வேணும்னா இந்த செட்டரை வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இல்லை டைனிங் ஹாலில் இங்கே வந்து சர்வ் பண்ணுறோம்னா இந்த செட்டரை திறந்தோம்னா ஈஸியாக டைனிங் ஹாலில் சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ரைஸ் பவுல் கொடுத்துருந்தோம். இந்த இது பார்த்தீங்கன்னா கார்னர் யூனிட். இந்த கார்னர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ரொட்டேட்டிங் டைப்பில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னாலும் ரொட்டேட்டிங் மாதிரி இருக்கும். நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த வீட்டில் இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் மெட்டீரியல். இன்னொன்று ஹைலைட்டான ஏரியா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷெட்ரு கொடுத்துருப்போம். இந்த ஷெட்டரையும் நீங்கள் ரிமூவ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி மாதிரி வைக்கிற ஐட்டம்னா நீங்கள் மிக்ஸியை வச்சுக்கலாம். மிக்ஸியை வச்சுட்டு மிக்ஸியே அப்படியே வச்சு உள்ளே தள்ளிட்டு இந்த ஷெட்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது அழகாக ஒரு பிளாக் கலர் கிரானைட் டேபிள் டாப் கொடுத்துருக்கோம். அதில் அழகாக க்ரூவ் கொடுத்துருக்கோம், தண்ணிலாம் வெளியே வராத அளவுக்கு. இங்கே ஒன்றும் டேண்டம் பாக்ஸு, ஸ்டோரேஜ் ஏரியா, பெரிய கிச்சன். இது கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 21x12. இந்த ஐலாண்ட் கிச்சனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிற ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி நம்ம இந்த ஐலாண்ட் கிச்சன்லேயே ஒவ்வொரு ட்ரேயும் ஒவ்வொரு ட்ராவுமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஐலாண்ட் கிச்சனில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே டிஷ்வாஷர் அழகாக ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். போஸ் கம்பெனியில் டிஷ்வாஷர் வச்சுருக்கு. இது வந்து ஒரு பெரிய சைஸு ஒரு டிஷ்வாஷர்லேயே. இந்த டிஷ்வாஷர் வந்து வீட்டுக்கு இப்போ நிறையா பேர் டிஷ்வாஷர் வைக்கிறாங்க. டிஷ்வாஷர் வைக்கணும்னா நமக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நம்ம வச்சுருக்கோம். அது மாதிரி இந்த கிச்சனில் இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பெஷல் சொன்ன போனோம்னா இந்த சிங்க் ஐட்டம் தான். இந்த சிங்க்கு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வர சிங்க் இது. இதை நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரெஷர் பம்ப் வச்சுருக்கனால நல்லா ஃப்ளோ ஸ்பீடாக இருக்கும். இதையுமே நம்ம இப்படி எடுத்து நமக்கு எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்ம கிளாஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இப்படி வச்சு கிளாஸை வாஷ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சோப் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சிம்னி பிளான் பண்ணிவிட்டு அங்கேயுமே நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துட்டு கீழேயுமே டேண்டம் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஸ்டவ்வை வந்து கரெக்டாக ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு மாடர்ன் ஸ்டவ்வாக நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீனிங் பர்பஸ்க்குலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டவ் வந்து இங்கே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஃபுல்லாகவே நமக்கு ஸ்டோரேஜ் ஏரியாஸ் இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்டவ் கீழேயே ஒரு கார்னர் ஸ்பேஸை வந்து
நம்ம அழகாக கேஸ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஐலாண்ட் கிச்சனில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன பசங்களாம் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அழகாக ரொட்டேட்டிங் சேர் பண்ணியிருக்கோம். இப்போ காலையில் சமைச்சிட்ருக்கப்போ கிச்சன்லேயே ஐலாண்ட் கிச்சன்லேயே வச்சு சாப்பிட்டு கிச்சனில் ஈஸியாக போய்க்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த உட்டன் டீமில் ஒயிட் கலர் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். அதனால் உட்டன் டீமில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். நடுவில் ஒரு சிஎன்சி கட்டிங் மட்டும் கொடுத்து சிம்பிளான ஒரு உட்டன் ஃபால் சீலிங் மாதிரி இங்கே இந்த இதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் வந்து நம்ம அழகாக வந்து ஒரு டோர் கொடுத்துருக்கோம். ரிவர்ஸ் டோருமே அழகாக மினிமலாக ஒரே பெயிண்ட் மேட் ஃபினிஷிங் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். இது வந்து வேங்கை இதில் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வேங்கை. அடுத்து ஒரு சேஃப்டி கிரில் டோர் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே மஸ்கிட்டோ நெட்ஸ் இருக்குது. இது வந்து பின்னாடி அவங்களுக்கு செட்பேக் ஏரியாவில் வந்து வெளியே வந்து வெஷல் வாஷிங் பண்ணுற மாதிரியும் கிளாத் வாஷிங் பண்ணுற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணி இந்த ஏரியாவை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர் கேஸை நம்ம ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருந்தோம். ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ரைலிங் போட்டு அதில் வந்து அழகாக ஒரு பிளாக் ஸ்டோன்ஸ்லாம் வர மாதிரி டிசைன் பண்ணி கிளாஸ் ரைலிங்கு கிரானைட் போட்டு கிரானைட்டில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப்ஸ்லேயுமே நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸ் வச்சுருக்கோம். இந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் பார்க்குறப்ப இந்த ஹால் இந்த ஏரியா இந்த ஓவரால் இந்த ஏரியாவே நல்லா ஹைலைட்டடாக தெரியும். அது போக அந்த ஸ்டெப்ஸ் ஏரியாவில் உள்ள லாங் வாலில் நம்ம வந்து டெக்ஸ்சர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் ஏறி ஒரு மிட் லேண்டிங்கில் வந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு வீட்டுக்குள்ளே போடுறப்போ நிறையா விஷயம் கவனிக்கணும். ஏறி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். 6 inches to 5 inches to 6 inches தான் ரைசர் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏறுறதுக்கு கால் வலி இல்லாமல் ஏறலாம். வயசானவங்களும் ஏற முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒரு உட்டன்லேயே ஒரு அழகான ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அதில் அழகாக ஒரு கோல்டன் காப்பர் ஸ்டைலில் வந்து ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். இது பார்க்கவே இந்த ஓவரால் இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே ஒரு ராயல் லுக்காக தெரியும். ஒரு சூப்பரான யூனிக்கான டிசைன்ஸை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் கிரானைட் ஃப்ளோரிங் பார்த்துருப்பீங்க, ரைலிங் பார்த்துருப்பீங்க, இந்த காப்பர் டெக்ஸ்சர் உள்ள டெக்ஸ்சர் பெயிண்ட் பார்த்துருப்பீங்க. இதில் அழகாக ஒரு ஃபால் சீலிங் கொடுத்து ஒரு அழகாக ஒரு சேனலைர் லைட்டு நம்ம ப்ரொவிஷன் கொடுத்து அதை இந்த ஓவரால் இந்த ஸ்டெப்ஸ் ஏரியாவையே ஒரு யூனிக்கான டிசைனாகவும் ஒரு லக்ஸரியான டிசைனாகவும் இந்த சேனலைர் நமக்கு லைட்டிங் கொடுக்குது. இது நம்ம ஸ்டேர் கேஸில் ஏறி வந்தோன்னே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு அழகான ஒரு ஸ்மால் ஹாலு. இதில் நம்ம இங்கே என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அழகாக ஒரு டெக்ஸ்சர் பண்ணி கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்து இங்கே டிவி யூனிட் வைக்கிற மாதிரி ஒரு பிளானும் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஊஞ்சல் வரும். இந்த ஏரியா மெயினாக வேறு எந்தெந்த ஏரியாவுக்கு பார்ட்டிஷன் இப்போ ஒரு பாத்வே மாதிரி அமையுதுன்னா மேலே உள்ள 2 ரூம் போகலாம். இங்கிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது. பால்கனி ஆக்சஸ் போகிறதுக்கான ப்ரொவிஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம அப்படியே ஒரு ரூமை போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே மேலே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த ரூம்குள்ளே வந்தீங்கன்னா அழகாக ஒரு டார்க் கிரே லைட் கிரே தீமில் வந்து இங்கே ஒரு இன்டீரியர் பண்ணியிருக்கோம். வித் இன்டீரியரோடையே இங்கே டிவி யூனிட் பிளான் பண்ணியிருக்கோம். கபோர்ட்லாம் இங்கே எல்லாமே கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ் படி லாக்கர் வச்சு ஹேங்கர் எல்லா ப்ரொவிஷனுமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அது போக காட்டுமே நம்ம பண்ணி அதில் அழகாக ஒரு குஷன் டைப் நம்ம கொடுத்துருக்கோம். ஏசி ப்ரொவிஷன், ஃபால் சீலிங், பெயிண்ட். இந்த வீட்டுக்கு நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து அழகாக ஒரு லைட் கலரில் இன்டீரியருக்கு தகுந்தாப்பில் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நம்ம காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குஷன் ஒவ்வொரு ரூமுக்குமே அந்த இன்டீரியருக்கு தகுந்தாப்பில் நம்ம குஷன் டிசைன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த ரூம்லேருந்து அப்படியே பாத்ரூம் போகிற வேலை ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட். ட்ரெஸ்ஸிங் யூனிட்லேயே ஒரு லாங் மிரர் ஏரியா கொடுத்து உள்ள ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு கிரே வித் பிங்க் இதில் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸில் நம்ம காஸ்மெட்டிக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஹைலைட்டான ஏரியாவே இருக்குது இந்த ஏரியா. இது வந்து ஒரு மாஸ்டர் பாத்ரூம்னு சொல்லலாம். வித் ஜக்கூசியோடு பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் ஜக்கூசி. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து நம்ம 11 ஃபீட்டுக்குமே ஒட்டியிருப்போம். டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4x2 டைல்ஸாக இருக்கும். டைல்ஸ் தீமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு டார்க் ப்ரௌன் ஒரு ஐவரி பேஸோட இதாக கொடுத்துருக்கோம். இந்த எல்லா பாத்ரூமுமே நம்ம WPC டோர் தான் போட்டிருக்கோம். அதை நான் ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஜக்கூசி பற்றி நம்ம பார்ப்போம். இந்த ஜக்கூசிங்கிறது எப்படின்னா நம்ம பாத்டப் மாதிரி தான். ஆனால் அதில் வந்து ஒரு மசாஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு பிடிச்ச கலர் லைட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் வர வச்சுக்கலாம். ஹேண்ட் ஷவரும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அது போக இந்த ரூமில் என்ன ஹைலைட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷவர் பேனல். இது ஜாக்வார் கம்பெனிலே வர ஷவர் பேனல். இந்த ஷவர் பேனல் பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணிட்டு நம்ம அழகாக டில்ட் பண்ணோம்னா நமக்கு அழகாக ஒர்க் ஆகும். ஷவரு ஹேண்ட் வாஷு அப்படின்னு ஒர்க் ஆகும். அது போக அழகாக நம்ம கிளாஸ் செட் பிளான் பண்ணியிருக்கோம். ஹைடு ஏரியாவில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். வித் மிரர் அங்கேயே நம்ம சோப் ஸ்டாண்ட்லாம் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x8. இந்த பாத்ரூமோட டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம்.
இந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜக்கூசி வைக்கிற இடத்துலேயே அழகாக வாலில் க்ரூ எடுத்து நம்ம சோப் வைக்கிற மாதிரிலாம் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதை பார்ப்போம். இந்த இடம் தான் நம்ம அழகாக கட் பண்ணி சோப்லாம் வச்சுக்கிற மாதிரி நம்ம இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஒரு அழகான கிளாஷெட் பற்றி பார்ப்போம். இந்த கிளாஷெட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஹிண்ட்வேரோட கம்பெனி 1 பீஸ் மாடல் இது. இதில் போட்டிங்கன்னா சைஃபோனிக் மாடல். இது சைஃபோனிக் மாடல். நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா ஒரு உங்களுக்கு ஃபுல்லாக சைஃபோனிக்கில் ஒர்க் ஆகும். அது மாதிரி இந்த டோர் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசிங். நம்ம க்ளோஸ் பண்ணுறது சாஃப்டாக க்ளோஸ் ஆகும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் பம்ப் பண்ணியிருக்கனால எல்லா இடத்துலையுமே வாட்டர் வந்து ப்ரெஷராக வரும். இப்போ நம்ம ஜாக்வாவில் எஸ்எஸ் ஃபிட்டிங்ஸ் போடுறப்ப நம்ம கம்பல்சரி சாஃப்ட்னரும் ப்ரெஷர் பம்பு யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எல்லா பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம WPVC டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வுட்டன் டோர் மாதிரி இருக்கும். இப்போ இதில் அழகாக க்ரூஸ் கொடுத்து ஒரு ப்ரௌன் டெக்ஸ்சரில் வித் ஃப்ரேம்மே அதே டோனில் நம்ம டிசைன் பண்ணி வாங்கி போட்டிருக்கோம். இந்த டோரோட ரேட் பார்த்தீங்கன்னா 8,000 கிட்ட வரும். ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு ராயல் லுக்காக இருக்கும். ஒரு பாத்ரூம் டோர் மாதிரியே தெரியாது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமை வாங்க பார்க்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வித் கிரே தீமில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ரூம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமையும் ஒவ்வொரு தீமில் தான் பண்ணோம். அதே மாதிரி கான்செப்ட் தான். என்ன இன்டீரியர் பண்ணியிருக்கோமோ அதே இன்டீரியருக்கு தகுந்தாப்புல காட் கொடுத்து அதில் அழகான ஒரு குஷன் கொடுத்துருக்கோம். ஃபால் சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயுமே ஒவ்வொரு ஃபால் சீலிங் கொடுத்துருந்தோம். வித் டிவி யூனிட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வார்ட்ரூப்பில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இந்த மிரர் பார்த்தீங்கன்னா அப்படி ரொட்டேஷனில் இருக்கும். உங்களுக்கு இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளே வித் வார்ட்ரூப்பில் கொடுத்துருக்கோம். ரொட்டேஷனில் இருக்கும். நீங்கள் பேக் சைடு வந்து காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கலாம். மிரர் வந்து இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர் வந்து ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் க்ரூ கொடுத்து அழகாக ஒரு எல்லோ ஹேண்டில்ஸ் ப்ளைவுட்லேயே கொடுத்து ஒரு டிசைன் பண்ணோம். ஒரு நீட்டாக சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்குற கொஞ்சம் லக்ஸரி லுக்காக இருக்கட்டும்னு சொல்லி இந்த மாதிரி டிசைன் பண்ணோம். இந்த ரூமில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஃபால்சிங் நம்ம வந்து ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த ரூமில் ஃபால்சிலிங் பார்த்தீங்கன்னா காட்லேருந்து அப்படியே ஒரு வுட்டன் பேட்டர்ன் வர மாதிரி இது பண்ணி அழகாக ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிப் லைட்டுமே ஒரு சிம்பிளான டிசைன் இந்த ரூமுக்கு நம்ம ஐடியா பண்ணோம். இருக்கிறதுலே நமக்கு சிம்பிள் டிசைன் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான். ஆனால் இதுவே ஒரு ராயல் லுக்கில் இருக்கும். இந்த ரூமில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பால்கனி ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே அழகாக ஒரு வாஷிங் மிஷினை அதே பெட்ரூம் கான்செப்டில் நம்ம கபோர்ட் கொடுத்து வாஷிங் மிஷின் இங்கேயே வச்சுருக்கோம். இங்கே வந்து வாஷிங் மிஷினை கிளாத் வாஷிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து துணி காய போடுறதுக்கு அந்த பால்கனி ஏரியா அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பால்கனி ஏரியாலே நம்ம சேஃப்டி கிரில்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் பால்கனியில் வந்து ஒரு கிரில் ப்ரொவிஷன் சேஃப்டிக்காக கொடுத்து ஒரு 40 ஃபீட் லென்த்துக்கு வந்து இந்த பால்கனியை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமருக்கு வந்து ஈஸியாக அந்த வாஷிங் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்த டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு செக்யூர்டாக இருக்க மாதிரி இந்த இடத்த நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ரூமில் இந்த வாஷிங் மிஷின் ஏரியாவை தாண்டி போனோம்னா அழகாக இந்த ஒரு ஹியூஜ் பாத்ரூம் இங்கே போய் நம்ம பார்க்கலாம். இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் பாத்ரூமில் நீங்கள் சிங்கிள் பெட் ஜக்கூசி பார்த்துருப்பீங்க. இது டபுள் பெட் ஜக்கூசி. இந்த டபுள் பெட் ஜக்கூசி பார்த்தீங்கன்னா மசாஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைட் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஷவர் இருக்குது. கோல்டு நார்மல் வாட்டர் நம்ம ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் சோப்பு ஷாம்பு வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். லீஃப் பேட்டர்னில் நம்ம ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பாத்ரூம்லேயுமே நம்ம ஒரு பேட்டர்ன் சூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமில் நீங்கள் ஒரு பாத்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீஃப் பேட்டர்ன் எடுத்துருக்கோம்னா வாஷ் பேசனுக்குள்ள டேப்பு ஆங்கிள் வால் எல்லாமே வந்து அதே பேட்டர்னில் இருக்கும். ஒவ்வொரு பாத்ரூமே நம்ம ஒவ்வொரு பேட்டர்னில் பண்ணியிருக்கோம். இந்த பாத்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா 12/8. டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 2.25 டைல்ஸை வந்து நம்ம செவத்தில் லே பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வந்துமே ஒரு யூனிக்கான டிசைன். ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு க்ரீன் வித் எல்லோ க்ரீன் வித் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேகெல்லாம் போய் ஒரு டிசைன்ஸாக இருக்கும். நம்ம இந்த வீட்டில் ஒரு ஹை சீலிங்கில் எப்படி ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறோம். ஹை சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி உள்ள ஃபால் சீலிங் தான். ஒரு பார்டருக்கு ஃபுல்லாக ஒயிட் கலர் பிவிசி யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக நம்ம வந்து வுட்டன் டைப்பில் உள்ள பிவிசி ஃபால் சீலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அழகாக ஒரு லைட் ப்ரொவிஷன் கொடுத்து நம்ம அழகாக டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த ரூமை வந்து கெஸ்ட் ரூமாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய பெட்ரூமாக போட்டு அதுக்கு ஒரு இந்தியன் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்து அழகாக டாய்லெட் நம்ம ஒரு 10/4 சைஸில் நம்ம வந்து ஒரு டாய்லெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது அழகான கிரே பேட்டர்ன் டைல்ஸ் கிரே வித் ஒயிட் பேட்டர்ன் டைல்ஸில் நம்ம வந்து இந்த பாத்ரூமை டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷன்ஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். சிம்பிளாக இந்த பாத்ரூம் முடிச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம மிக்சர் வால் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கை பற்றி பார்க்கலாம். ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேயுமே அழகாக பிவிசி ஃபால் சீலிங்கை சுற்றி நம்ம பார்டர் கொடுத்துட்டு
ஒயிட் கலர் ஃபால் சீலிங்கை சென்டர் கொடுத்துட்டு நம்ம ஜிப்சம் போர்டில் அழகாக ஒரு டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம். இது மாடியில் ஹாலில் இருக்க பால்கனி டோர் ஸ்பேஸு. பால்கனி டோரில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மஸ்கிட்டோ டோரே நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். மஸ்கிட்டோ டோரை ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பால்கனி ஒரு ஹியூஜ் சைஸான பால்கனி நம்ம இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பால்கனிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா செட் போட்டுக்கலாம், ஊஞ்சல் போட்டுக்கலாம். அழகாக ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் நம்ம கொடுத்து எஸ்எஸ் ரைலிங் கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம், கிளாஸ் ரைலிங் கொடுத்துருக்கோம். இதிலேருந்து அழகாக இந்த வியூவை என்ஜாய் பண்ணலாம், ரோட் வியூ என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துல ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசி ஃபால் சீலிங்கையும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வுட் அண்ட் பிவிசி சீலிங். இது வெளியே இருந்து பார்க்குறப்ப செம லுக்காக இருக்கும் எலிவேஷனுக்கு. இது வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற ஸ்டேர் கேஸு நம்ம பால்கனியில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் எஸ்எஸ் ரைனிங் கொடுத்துருக்கோம், கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். கிரானைட் ஃப்ளோரிங் போயிட்டு அழகாக அப்படியே நம்ம இந்த ஏரியாவில் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்கோம். மேலே வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஏரியா வேஸ்ட் பண்ணாமல், இது வந்து செகண்ட் ஃப்ளோர் ஹெட்ரூமு. செகண்ட் ஃப்ளோர் ஹெட்ரூமை வேஸ்ட் பண்ணாமல் அழகாக ஒரு கடப்பா ஸ்டோன் போட்டு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி நம்ம கஸ்டமருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே இங்கேருந்து போனீங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸுக்கு உள்ளேருந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோன்னே டெரஸ் ஏரியாவுக்கு வந்துடும். டெரஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். கூல் ரூஃப் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக லே பண்ணணும். கூல் ரூஃப் டைல்ஸு லே பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்னென்னா, ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு சிப்ஸ் ஃப்ளோரிங் போட்டுட்டு கூல் ரூஃப் டைல்ஸ் போடுறது நல்லது. கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேப்பராக ஒட்டுறது வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும், தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வடியாது. அது மாதிரி இந்த பேரபெட்டில் வந்து நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் லே பண்ணோம்னா நமக்கு வாலில் கிராக்ஸ் வராமல் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. இதுதான் இந்த வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ரெஷர் பம்ப். 2 HP டெக்ஸ்மால் ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த வீட்டில் நம்ம ஜக்கூசி, சிங்க்ஸு எல்லாமே நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஜாக்குவார் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பம்ப் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும் வாட்டர்லாம். இங்கே இந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒரு டெரஸ், ஹியூஜ் டெரஸ். இந்த டெரஸில் நான் நல்ல ஒரு வெயிலில் நடக்கிறேன், எனக்கு வெறுங்கால் நடக்கிறேன், எனக்கு சுடவே இல்லை. இந்த சன் யூவி ரேயை வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த கூல் ரூஃப் டைல்ஸில் உள்ள பெனிஃபிட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ரூமில் நம்ம டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஹெட்ரூமுக்கு ஏறக்கூடிய ஸ்டீல் ஸ்டேர் கேஸ் வந்து நம்ம இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லா சன்சைட்லேயுமே நம்ம டைல்ஸ் லே பண்ணியிருப்போம். இந்த டைல்ஸ் லே பண்ணுறனால நமக்கு வந்து சன்சைடு வந்து லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிராக்ஸ் வராமல் இருக்கும். இந்த வீட்டில் நம்ம எலிவேஷன் வந்து நம்ம பார்த்து டிசைன் பண்ணோம். இப்போ எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு G+1 அழகாக ஒரு எல் ஷேப்பில் ஒரு 2 ஃபீட்டுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்து அதுக்குள்ளே டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் கிரே கலரில். பால்கனியில் உட்டன் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஒரு என்ட்ரன்ஸ் ஆகிற ஏரியாவில் அழகாக ஒரு ஏரியா, இந்த இடம் வந்து கிராஸு, ஆனால் அந்த கிராஸ் தெரியாத மாதிரி அழகாக ஒரு பெர்குலா டிசைன் பண்ணியிருக்கோம் முன்னாடி. அந்த பெர்குலா டிசைனில் இப்போ கிளாஸ் ப்ரொவிஷன்ஸ்க்கு வச்சுருவோம். அது இன்னும் லுக்காக இருக்கும். அந்த பால்கனியை வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் டிசைன் பண்ணி அதில் அழகாக கிளாஸ் ரைலிங் கொடுத்து ஒரு நீட் அண்ட் சிம்பிள் எலிவேஷனாக ஒரு ஆர்கிடெக்சரல் லுக்கில் இந்த வீட்டை வந்து நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம நைட் வியூ பார்க்குறப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம அங்கே வுட்டன் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து 2 கலர் டச் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், கிரே, ஆஃப் ஒயிட், வுட்டன் டைப்பு. அவ்வளோதான். இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே பார்த்தாலும் சரி, வெளியே பார்த்தாலும் சரி, இதுதான் தீமாவே நம்ம முடிவு பண்ணி இந்த வீட்டு ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஆள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து காம்பவுண்டில் ஒரு எஸ்எஸ் கேட்டு, கார் பார்க்கிங்க்கு அழகான ஒரு எஸ்எஸ் கேட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டன் டச் இருக்கும். அடுத்து ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன கேட்லேயும் அதுலேயும் அழகாக ஒரு எஸ்எஸ் கேட் போட்டு உடன் டச் கொடுத்துருக்கோம். மிச்ச ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு வெளியே 2 வீலர் நிப்பாட்டுற மாதிரி நம்ம ப்ரொவிஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கார் பார்க்கிங்லேயும் அழகாக இந்த வீட்டோட உட்டன் டீமை வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் ஃப்ரம் எலிவேஷன்லேருந்தே காட்டணும், பால்கனியில் காமிச்சாச்சு, நம்ம எலிவேஷன்லேருந்து காமிச்சோன்னு சொல்லி கார் பார்க்கிங்லேயுமே ஃபுல்லாகவே உட்டன் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட டிசைன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்த்துருப்போம். இந்த வீட்டோட ஃபுல்லாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடு பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட், ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு 1850 ஸ்கொயர் ஃபீட், ஒரு ஜீப்பில் அந்த செகண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட். ஓவரால் பண்ணிங்கன்னா 3850 ஸ்கொயர் ஃபீட் சம்திங் வரும். ஓவராலாக நம்ம எலிவேஷன் ஏரியா எல்லாமே, பால்கனி ஏரியா எல்லாமே சேர்த்து. இந்த ஓவரால் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 80 lakhs ஆகிருக்கு. இந்த வீட்டுக்கு ஃபால் சீலிங்கோட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs ஆகிருக்கு. ஓவரால் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு 15 to 17 lakhs ஆகிருக்கு. இந்த அது போக அந்த ஜக்கூசி,
ஜக்கூசி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜக்கூசி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபா. அடுத்து அந்த 2 பேர் படுக்கிற ஜக்கூசி பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம். அதெல்லாம் க்ளைன் தனியாக பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கான்ட்ராக்ட்லேருந்து அடிஷ்னலாக உள்ளது, அதெல்லாம் அடிஷ்னலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. நம்ம இந்த வீட்டுக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து 2200, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு 2000 கோட் பண்ணோம். இப்போ இனி வர காலங்களில் வந்து நம்ம ₹100 இன்க்ரீஸ் பண்ணுறோம். 2300 2100ங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம எங்கெங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மேலூர், மதுரை, காரைக்குடி, நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக, மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ராம்கோ சிமெண்ட் தான் யூஸ் பண்ணோம். எம்சாண்ட் பீசாண்ட் தான் யூஸ் பண்ணோம். ராட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிஸ்கால் யூஸ் பண்ணோம். டைல்ஸ்லாம் வந்து நம்ம கம்பெனி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். கொஞ்சம் அமௌண்ட்ஸ் கூட வந்ததை ஃபுல்லாக கஸ்டமர் வந்து பேர் பண்ணாங்க. கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் கூட வருது. நம்ம 50 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொடுத்துருந்தோம் ஃப்ளோருக்கு. அதுபோல் ஓவரால் நம்ம மெயின் டோர்லாம் நம்ம டிசைன்லேயே நம்ம பட்ஜெட்லேயே தான் பண்ணோம். ரூம் டோர்ஸ்லாம் நம்ம பட்ஜெட்டில் தான் பண்ணோம். அந்த பேனலிங்கிறலாம் இன்டீரியரில் சேர்ந்து வரும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் தனி, இன்டீரியர் காஸ்ட் தனி. கூல் ரூஃப் டைல்ஸ் தான் நம்ம இதில் தான் பண்ணோம். ப்ளம்பிங், அவுட்ரு ப்ளம்பிங் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். டேங்க் அதெல்லாம் நம்ம தான் பண்ணோம். அந்த ஜாக்வார் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நம்ம டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் போட்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க. டைல்ஸ் வந்து 750க்கு மேலே நம்ம பாத்ரூமில் ஓட்டுறதுக்கு ஃபுல்லாக அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க. கஸ்டமரும் வந்து அவங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தோம். நம்மளுக்கான அமௌண்ட்ஸும் அவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அதுக்கான அமௌண்ட் செலவு பண்ணுறதுக்கும் அவங்க தயாராக இருந்தாங்க. அதனால் இந்த வீடு அழகாகவும் ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சரில் கஸ்டமர் வந்து ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைடாக இந்த வீடை வந்து கொடுத்துருக்கோம். நமக்கு வயர்ஸ், ஓவரால் வயர்ஸ் பார்த்தோம்னா KEI யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். அதுபோல் சுவிச்சஸ்லாம் வந்து நம்ம கோல்டு மெடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேர் கேஸ் இந்த வீட்டில் வந்து ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இல்லாத மாதிரி அழகாக நம்ம வந்து ஸ்டேர் கேஸில் வந்து நம்ம ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருப்போம். அதுபோல் இன்டீரியர் லைட்ஸ் தனியாக பர்ச்சேஸ் பண்ணாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஓவரால் பட்ஜெட் இந்த வீட்டுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னா 1,25 லட்ச ரூபா ஆயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு 8 lakhs போக 45 lakhs வந்து அவங்க வந்து இன்டீரியர், அடுத்து அவங்க ஃப்ரிட்ஜு, ஜக்கூசி, காம்பவுண்ட் ஒர்க்கு, அவுட்டர் ஏரியா டெவலப்மெண்ட்டு, இந்த SS கேட்டு, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் அவங்க செலவு பண்ணது. இந்த வீட்டுக்கு வந்து ஓவரால் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு அழகான வில்லா வீடு கட்டுறதுக்கு 1,25 லட்ச ரூபா ஆயிருக்கு. என் பேர் அயூப் கான். இது மகளுக்காண்டி கட்டினார், மருமையும் கட்டினார். 2-3 வருஷமாக பொறுமையாக நல்லா வேலை நல்லா நீட்டாக பார்த்துருக்கு. வீட்டுடைய அமைப்பு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. டெக்கரேஷன் வேலைகள் எல்லாமே நல்லா இருக்குது சார். இப்போ வீடு பார்த்துருப்பீங்க, ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மகாராஜா பில்டர்ஸ் வீடை பற்றி சொல்ல தேவையில்லை. அது வந்து இப்போ உள்ள ஆர்கிடெக்ட்லையும் எல்லாத்துலேயுமே ஒரு சிறப்பான செயல்பாட்டில் நல்ல புதுவண்ணமான டிசைன்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. மக்களுக்கு விரும்பிய மாடல்கள்லையும் அழகான முறையில் விலை ரொம்ப இறக்கமாகவும் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தேவையான விலையும் செஞ்சு கொடுப்பாங்க. பில்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், உறுதியாகவும் இருக்கும். அதுக்கு உத்தரவாதத்தோடு அவங்க மகாராஜா பில்டர்ஸ் சிவகங்கையில் ஒரு முத்திரை பேசிக்கிட்டு இருக்காங்க. வீடு அப்படின்றது ஒரு பெரிய கனவு எல்லாருக்குமே. ஸோ அந்த கனவு இப்போ உங்கள் நினைவாக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். ஒன்று பார்த்து பண்ணியிருக்கோம். வீட்டில் நிறைய யூனிக்காக நீங்களே பார்த்துருப்பீங்க, டிசைன்ஸ் நிறையா பார்த்து பண்ணியிருக்கோம். இன்ஜினியர் வந்து நிறைய புது ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதாவது காஸ்ட் இவ்வளோ வரும் அதை தெளிவாக சொல்லிடுவாங்க. அதுபடி நாங்களும் எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிவிட்டு எல்லாம் வேலை பண்ணோம். சூப்பர். இப்போ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்ல, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து லைவாக உங்களால் பார்க்க முடியுற ஃபீலிங் இருக்கா? கண்டிப்பாக. நிறையா நம்ம வீடியோஸும் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறையா கொஞ்சம் ரெஃபர் பண்ணது மொத்தமாக நம்ம வீட்டில் காட்டுறோன்னு சொல்லி அங்கங்கே பண்ணியிருக்கோம் நிறையா. வீட்டில் இருக்க ஃபேன் மெம்பர்ஸ்னால் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது, எல்லாமே திருப்தியாக இருக்குது எல்லாமே. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ரெகுலராக எந்த லெவலில் போயிட்டுருக்கு, எப்படி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் டைம் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, டைம்குள்ளே டெலிவரி பண்ணுறோம். அந்த டைம்குள்ளே கரெக்டாக பண்ணிட்டாங்க. நாங்கள் கேட்டிருந்தோம். இப்போ தான் இந்த டைம்குள்ளே எங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும். கொஞ்சம் லாஸ்ட் டைமாக நாங்கள் அர்ஜென்ட் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வீடு நாங்கள் பார்க்கும்போதே நிறையா ஃபீல் பண்ணோம். ஒரு பயங்கர மாடர்னாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சிவகங்கையில் நாங்கள் பெருசாக அந்த மாதிரி வீடும் பார்த்ததே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நிறையா ஒர்க் அவுட்ஸ் இருக்கும், அவங்களோட இன்புட்ஸும் நிறையா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எப்படி சூஸ் பண்ணீங்க அதெல்லாம்? அதான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தா ரெஃபர் பண்ணி நிறைய பண்ணோம். ஒன்று பார்த்துட்டு இன்ஜினியரும் வந்து சில இதில் ஐடியாஸ் கொடுப்பாங்க. இந்த இடத்துல இது வருது, இதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், இது ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுபடி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, எல்லாமே திருப்தியாக இருக்குது. எதுவுமே குறைன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, பெருசாக எதுவும் இல்லை, நல்லா இருக்குது எல்லாமே. அடுத்து நீங்கள் வீடு கட்டினாலோ இல்லை அடுத்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கட்டினாலும் நீங்கள் மகாராஜா பில்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம். நிறையா பேர் கேட்டிருக்காங்க, இப்போவே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். பண்ணாங்க, நல்லா இருக்குது. நிறைய பால்காட்சி இப்போ தான் ரீசெண்டாக முடித்தோம். எல்லோரும் வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் கண்டிப்பாக. இப்போ வீட்டுக்கு வந்து சில பேர் வீடு பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க சில விஷயங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீட்பேக்காக நீங்கள் எதை பார்க்குறீங்க?
கலர் நல்லா இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, நல்லா நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாமே ஸ்பேசஸ்லாம் நல்லா இருக்குது, பிளானிங் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாங்க எல்லோரும் வந்தவங்கலாம். முக்கியமாக பெண்கள் பொறுத்து பார்த்தோம்னா கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுதான். ஸோ நம்ம கம்ஃபர்டபுளாக நிற்கணும், நம்ம நிற்கிற போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே. ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப ஹைடெக்காகவும் பண்ணியிருக்கீங்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வச்சு. ஸோ உங்களுக்கு அது எப்படி திருப்திகரமாக இருக்குது? அந்த எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் நினச்சது வந்தது? நாங்கள் கிச்சன் பிளான் பண்ணும் போதே இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வேணும், இந்த இதுக்கு இந்த இது அளவு ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு ஐலாண்ட் கிச்சன் வேணும், அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது சொல்லிட்டேன். இது மாதிரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதே இதெல்லாம் விட்டுட்டாங்க, கேப் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் டிசைனர் வச்சு ஒன்று பிளான் பண்ணி அவங்க விட்ட கேப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துட்டாங்க. கேப் சொல்லிட்டேன், ஒன்று கேட்பாங்க மெஷர்மெண்ட், உங்களுக்கு இது ஓகேவா, இந்த ஹைட் ஓகேவா, இங்கே சிலிண்டர் வரும், இதெல்லாம் கேட்டாங்க. எல்லாமே கிரானைட் ஓட்டுறதுலேருந்து டைல்ஸ் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொட்டேஷன் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருந்ததா? அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் டிரான்ஸ்பரன்சி வந்து பொறுத்த வரைக்கும் மகாராஜா பில்டர்ஸ்லேருந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? கொட்டேஷன் கரெக்டாக சொல்லிடுவாங்க, அதுதான் அவங்களோட இதில் ப்ராஜெக்டில் வரும். எங்களோட இதுனா தனியாக இவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதுபடி கரெக்டாக அவங்களுக்கு மெட்டீரியல், நம்ம மெட்டீரியல் எடுத்து கொடுத்தோன்னா நம்ம காஸ்ட்டு பே பண்ணி எடுத்து கொடுத்தோன்னா அவங்களோடது கரெக்டாக பண்ணிடுவாங்க. மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கணக்கில் ஒரு இது குளறுபடி அதெல்லாம் எதுவும் இல்லை. நீட்டாக கரெக்டான பேமெண்ட் நம்ம பண்ணிடுவோம். அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சைன் பண்ணி கொடுத்துருவாங்க, இவ்வளோ அமௌண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணுவாங்க. சூப்பர் மேம். இப்போ மகாராஜா பில்டர்ஸ் அப்படின்னா டக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வர்றாங்க டிசைன்ஸ். நம்ம சொல்கிறத நம்ம எது சொன்னாலும் ஓகே பண்ணிக்கலாம், இது இப்படி வரும் இது அப்படி வரும்னு சொல்லிடுறாங்க, நம்மள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. நம்மளோட ஐடியாஸும் கொடுக்குறோம், அவங்களோட இதுவும் நம்மளுக்கு தெரியப்படுத்திடுறாங்க. இது இப்படி வந்தால் ஓகேவா உங்களுக்கு, இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. மகாராஜா பில்டர்ஸ்லேருந்து உங்கள் இன்ஜினியர் ராசிபிரதா பேசுகிறேன். நம்ம எங்கெங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை, மதுரை, மேலூர், காரைக்குடி, காளாயர் கோயில், நம்ம சிவகங்கை டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக, மதுரை டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ராஜெக்ட். நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாகவும் கஸ்டமர் சாட்டிஃபிகேஷனாகவும் நம்ம நல்லா பண்ணி கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்டீரியர் வந்து 2300 கிரவுண்ட் ஃப்ளோரும் 200 வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித் இன்டீரியர் செமி இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா 2500 பண்ணுறோம் கிரவுண்ட் ஃப்ளோரு. அதே லக்ஸரி இன்டீரியர், இந்த வீடு மாதிரி லக்ஸரி இன்டீரியராக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேக்கேஜ் இருக்குது. அதுலேயுமே 2800 ஒன்று இருக்குது, 3000 ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு சேர்ந்து வரும். இதர டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா மகாராஜா பில்டர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் கீழே சொல்கிறேன் பார்த்துக்கோங்க, 8220836254. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் ஆர்டிஎம் காலேஜ் ரோட்டில் இருக்குது. மதுரையில் வந்து நம்ம ஜிஆர் நகர் ஐயர்பங்களா பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம். நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் இல்லை ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.